வெல்கம் டு லாக்ஸா வியூ. ஃபஸ்ட்டு வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லோரும் வந்து தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. மேக்ரமி பேக் வேஸ்ட்டா அப்படின்னு போட்டிருப்பேன். மேக்ரமி லவ்வர்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி தெரியும். மேக்ரமி பேக் வந்து ட்ரெண்டியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ரஃப் யூஸ் எந்த அளவுக்கு ரஃப் யூஸ்க்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வீடியோவில் பார்க்குற இந்த பேக்கை பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைப்பீங்க? இது அவ்வளோதான், இவ்வளோ அழுக்காயிடுச்சு, இந்த பேக்கை இனிமேல் என்ன பண்ண முடியும், தூக்கி தான் போடலாம் அப்படின்ற தாட்டு தான் எல்லாருக்குமே வரும். ஆனால் இந்த மேக்ரமியை வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேக்கால் எனக்கு ஒரு மறக்க முடியாத ஸ்டோரி ஒன்று இருக்குது. அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த பேக் வந்து என்னோடய ஓன் பர்பஸ்க்காக தான் நான் பண்ணேன். பாக்ஸ் மாடல் சரி டிஃப்ரெண்ட் கலர் யூஸ் பண்ணி 2 டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். பிளாக் வித் ரெட்டு. இதை யூஸ் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட் டைம் வந்து இதை வெளியில் எடுத்துகிட்டு போகிறேன். ஒரு ஃபேன்சி ஸ்டோருக்கு போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கேஷ் கவுண்டரில் நான் வந்து இந்த பேக் ஜிப்பை ஓப்பன் பண்ணி கேஷ் எடுக்க போகும்போது ஒரு 60 இயர்ஸ் ஓல்டு லேடி வந்து அங்கேருந்து வந்து டக்குன்னு என் பேக்கை பிடிச்சி இழுத்துட்டாங்க. ஐயோ! நான் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். ஏன்னா கேஷ் எடுக்கும்போது டக்குன்னு வந்து யாராவது பேக்கை இழுக்கும்போது நமக்கு ஒரு பயம் வந்துடும் இல்லையா? அந்த மாதிரி நான் பயந்துட்டேன். ஆனால் அவங்க வந்து டக்குன்னு கிட்டக்க வந்து இந்த பேக் எங்கேம்மா வாங்கினேன் அப்படின்னு கேட்டாங்க. ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு. இல்லை இல்லை, இந்த மாதிரி பேக் தான் நான் ரொம்ப நாளாக தேடிட்டுருக்கேன். எனக்கு இந்த மாதிரி வாங்கணும், அதுக்காக தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் சிரிச்சிட்டே இல்லை இல்லைங்க, இது நானே பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த இடத்துலேருந்து வந்துட்டேன். இந்த பேக்கை பார்த்துட்டு தான் நிறைய பேர் கேட்டதுனால பர்பிளில் ப்ளெயினாக ஒரே கலர் யூஸ் பண்ணி இந்த வீடியோவுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள், டுட்டோரியல் வீடியோ. அது வந்து இதே மாடல் தான், ஸ்கொயர் பாக்ஸ் மாடல். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கலர். இதில் வந்து டபுள் கலர் யூஸ் பண்ணியிருப்பேன். அது சிங்கிள் கலர் பர்பிள் கலர் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். சேம் டுட்டோரியல் ரெண்டுமே ஒன்று தான். டுட்டோரியல் வீடியோ இதுக்கு வேணுங்கிறவங்க நீங்கள் பர்பிள் பேக்குக்கு பார்த்தீங்கனாலே அதே சேம் டுட்டோரியல் தான், சேம் சைஸ் தான் இந்த பேக்கும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ டஸ்ட் ஆகிடுச்சு. நான் ரொம்ப நாள் இந்த பேக்கை வந்து யூஸ் பண்ணாமல் போட்டதுனால ரொம்ப டஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து எப்போதுமே வந்து பேக்கை வந்து ஒரு பேக் பண்ணி வைக்கணும். நான் வந்து பேக் பண்ணி வைக்காமல் ஓப்பனாகவே இதை போட்டுட்டேன். அதனால் இவ்வளோ டஸ்ட் ஆகிடுச்சு. இதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு லைட்டாக மேலே வந்து டஸ்ட்டை வந்து லைட்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா ட்ரையாக இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் இந்த மாதிரி டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா தண்ணியில் போட்டதுக்கப்புறம் இன்னும் ஈஸியாகும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டே வந்து நான் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிங்கனாலே அந்த மேலே உள்ள டஸ்ட்டு ஓரளவு வந்துடும் வெளியில். ஹூக்கெல்லாம் வந்து லைட்டாக துரு ஏறிடுச்சு. நம்ம வந்து அழகாக வந்து யூஸ் பண்ணிவிட்டு பேக் பண்ணி வச்சோம் அப்படின்னா இந்தளவுக்கு ஆகாது. எந்த பேக்குமே சரி, எவ்வளோ காஸ்ட்லியான பேக் வாங்கினாலுமே நம்ம அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா தான் அது கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சீக்கிரம் துரு பிடிச்சிரும். இல்லை வந்து லெதர் பேக்காக இருந்துச்சுன்னா லெதர் பிஞ்சு வந்துடும். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். நம்ம என்ன பண்ணுறது, ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது அது ஒரு 6 மந்த்துக்கு கூட நம்ம அதை கொஞ்சம் பாதுகாத்து வச்சுருப்போம். அதுக்கப்புறம் நம்ம தூக்கி போட்டுருவோம். இது நானே ஓனாக பண்ணதுனால நல்லா யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கே தோணுச்சு, இது நம்மளே தானே பண்ணோம், அதனால் இது நல்லா ஒர்த்து வரும், லாங் லைஃப் வரும், நம்ம இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நம்மளை நம்பி வாங்குறவங்களுக்கு இந்த பேக் வந்து எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கும் கிடைக்கும்ல. அதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக நான் போடுறதே. நாம் யூஸ் பண்ணுற ஒயர் கூட மாதிரியே தான் இதுவும் நல்லா ரஃப் யூஸ்க்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அதிலே வந்து அட்வான்ஸ்டு மாடர்னாகவும் நம்ம ஹேண்ட்பேக்காகவும் இப்போ வந்து ஒயர் பேக்லேயே வந்துடுச்சு. அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து நம்ம ஹேண்ட்பேக்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம மேக் பண்ணி ட்ரெண்டியாக யூனிக்காக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து நான் கடையில் வாங்கி இந்த மாதிரி அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா இந்நேரம் நம்ம தூக்கி போட்டிருந்துருப்பேன். ஏன்னா ஹேண்ட்பேக்ஸ் வந்து மோஸ்ட்லி தண்ணியில் பட்டாலே அது வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும், இல்லை மாறிடும். ஆனால் இது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து டஸ்ட்டெல்லாம் நல்லா கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு, அப்படியும் கொஞ்சம் போகலை, இருந்தாலும் ஓரளவு நம்ம வந்து மேலே உள்ள அந்த டஸ்ட்டெல்லாம் எடுத்திருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு. டஸ்ட் இருக்காது, ஏன்னா ஜிப் வந்து க்ளோஸில் இருந்ததுனால உள்ளே டஸ்ட்டு போயிருக்காது, வெளியில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றதுனால வெளியில் மட்டும் நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டேன். ஹூக்குமே வந்து தண்ணியில் பட்டால் கருத்து போயிடும். அது எப்படி பண்ணலாம், ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம்.
நாம் இப்போ வந்து இதை எப்படி வாஷ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நார்மலாக வந்து கிளாத் எப்படி வாஷ் பண்ணுவோம் அதே மாதிரி தான் வாஷ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு வாளியில் கொஞ்சோண்டு வாஷிங் லிக்விட் ஆட் பண்ணி அதில் பேக்கை ஊற வச்சிடலாம். இவ்வளோ அழுக்கோட தான் நம்ம வந்துட்டு தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். இவ்வளோ பாருங்கள், இன்னும் நம்ம தொடச்சுமே இந்த அழுக்கு போகலை. ஸோ இதை அப்படியே வந்து அந்த வாஷிங் லிக்விட் ஊற்றின தண்ணிக்குள்ளே ஒரு 5 to 10 minutes வந்து நல்லா ஊற வச்சிடலாம். இப்போது நல்லா ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறம் திரும்ப அதே ஒரு ப்ரஷ் ஒன்று வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த ப்ரஷ் எடுத்து நல்லா வந்து துணி எப்படி வாஷ் பண்ணுவோம் அதே மாதிரியே நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். பேசிக்காக நம்ம வந்து கிளாத் எப்படி ஜென்டில் வாஷ் பண்ணுவோம் அதே மாதிரியே பண்ணுங்கள். 10 மினிட்ஸ்க்கு மேலே நம்ம ஊற வச்சுருக்கோம். இந்த பேக்லேருந்து எந்த சாயமுமே வரல. நீங்கள் அதை நோட் பண்ணீங்களா என்னன்னு தெரியல. அதான் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கே பாருங்கள், பிளாக் வித் ரெட் கலர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கிளாத் வந்து பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். எந்த கலரோட சாயமுமே வரல. இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க லைனிங் கிளாத் பார்த்திங்கன்னா ரயான் மெட்டீரியல். ஸோ அதுலேருந்தும் நமக்கு வந்து சாயம் வரல எதுவுமே.
ம். நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம காய வச்சிடலாம். நிழல்லே காய வைங்க. ரொம்ப வெயில் இருக்கிற இடத்துல போட்டிங்க அப்படின்னா கலரு எப்போதுமே வந்து ரொம்ப வெயிலில் போட்டோம் அப்படின்னா கிளாத்துமே வந்து கொஞ்சம் கலர் கம்மியாகும். அதே மாதிரி தான் இந்த பேக்கும் நீங்கள் வந்து நிழல்லே காய போட்டு எடுத்தாலும் ஓகே தான், இல்லை லைட் வெயிலில் போட்டாலும் ஓகே தான். உங்களுக்கு சீக்கிரம் வந்து காஞ்சிரும். கிட்டத்தட்ட இந்த பேக் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி துணி காய வச்சு எடுப்போம் அதே மாதிரி தான், சேம் துணி துவைச்சி காய வச்சு எடுக்கிற மாதிரியே இதை எடுத்துடலாம். இப்போ பார்க்கலாம் வாங்க. ஆஃப்டர் வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த பேக்கோட வியூ பாருங்கள். எப்படி ஃபுல்லாக வந்து டஸ்டெல்லாம் போயிடுச்சு. என்னோடய மேக்ரமிலே இதான் ஃபஸ்ட்டு நான் வாஷ் பண்ணுறேன். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நான் அப்படியே வச்சுருப்பேன். இந்த ஒரு பேக் மட்டும்தான் வந்து நான் இந்த மாதிரி போட்டுட்டேன். அதனால தான் சரி இதை வாஷ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். சூப்பராகிடுச்சு. இனிமேல் நம்ம வந்து ஈஸியாக நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம மேக்ரமி பேக்கை. பாருங்கள் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் ஜிப்பு அதோட ஸ்மூத்து எல்லாமே வந்து அப்படியே தான் இருக்குது. வாஷ் பண்ணதுனால எதுவுமே ஆகலை. ஜிப்போட ஸ்மூத் போயிடுமோ அப்படின்னு நம்ம கவலைப்பட வேண்டாம். உள்ள ஜிப்புமே வந்து நல்லா ஈஸியாக இருக்குது. சாயம் போயிருந்தால் நமக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ நமக்கு சாயமே போகாததுனால எந்த கலருமே சேஞ்ச் ஆகலை. பேக் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. என்ன டஸ்ட் இருந்துச்சு, இப்போது டஸ்ட் இல்லை, சேம் அதே அப்படியே தான் இருக்குது. இந்த வந்து ஹூக் வந்து கொஞ்சம் லைட்டாக துரு ஏறியிருக்கு அப்படின்றதுனால இதை வந்து லைட்டாக ஒரு ஒயிட் கிளாத்தில் தேங்காய் எண்ணெய் சேர்த்து அதை வந்து நல்லா தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா அதோடது வந்து கொஞ்சம் அந்த துருப்பிடிச்சதெல்லாம் போயிடும். கொஞ்ச நாள் உழைக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ பண்ணிக்கலாம் வாங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்தாலே அந்த ஹூக்கில் உள்ள அந்த துரு போயிடும். நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலாகவே. இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பேக் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேடுன்றதுனால நம்மளோட பர்பஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜிப்பு மெயின் ஜிப் பார்த்திங்கன்னா அந்த எட்ஜில் மட்டும்தான் நான் வந்து ஹேண்ட் ஸ்டிச் போட்டிருக்கேன், கையாலே தைச்சிருக்கேன். இருந்தாலும் இவ்வளோ வாஷ்க்கு அந்த இடம் கொஞ்சம் கூட வந்து பிரிஞ்சு வரவே இல்லை. நூல் எங்கே இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. அந்தளவுக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து குவாலிட்டியாக இருக்கும். இந்தளவுக்கு ஏன் கிளியராக நான் போடுறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஏதோ இவங்க செஞ்சு பண்ணி கொடுக்குறாங்கப்பா, இதெல்லாம் ரொம்ப நாள் நிற்காது, சீக்கிரம் பிஞ்சிட்டு போயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்தளவுக்கு நான் கிளியராக போடுறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எதுவுமே ஆகலை. இத்தனைக்கும் ஹேண்ட் ஸ்டிச்சிங் தான் நான் போட்டிருக்கேன். அந்தளவுக்கு வந்து ஹேண்ட் ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப டைட்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.